ஸோ நம்ம பிரைட் லக்ஷ்மிக்காக நாங்கள் தேவக்கோட்டை வரைக்கும் வந்திருக்கோம். இங்கே தான் அவங்களோட சூப்பர் டூப்பரான வெட்டிங் நடக்க போகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ரீ வெட்டிங் லைக் பெண் அழைப்பு அந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு. இதுக்கு நம்ம தான் வந்து மேக்கப் பண்ண போகிறோம். ஸோ அவங்களோட மண்டபத்துக்கு நம்ம இங்கே வந்துட்டோம். அண்ட் திஸ் இஸ் மை பிரைட் லக்ஷ்மி. அண்ட் இவங்க வந்து கொஞ்சம் டஸ்கி டோன். அண்ட் இவங்க வந்து கேட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அவங்கள கொஞ்சம் பிரைட்டாக காட்டணும் அப்படின்றது தான். ஸோ அவங்க ஸ்கின் ஆன் மேக்கப்பாகவும் இருக்கணும், ப்ளஸ் ஒரு ஷேட் பிரைட்டராகவும் இருக்கணுன்றது தான் அவங்களோட பெரிய கன்சர்னே. அண்ட் டுடே இஸ் லைக் அவர் ட்ரையல் மேக்கப், பிகாஸ் நாளைக்கு வந்து அவங்க சூப்பர் டூப்பராக ரெடியாக போகிறாங்க. அதுக்கான ஒரு குட்டி ட்ரையல் தான் இது. நாளைக்கு வந்து அவங்க சவுத் இந்தியன் ஸ்டைலில் கம்ப்ளீட் டாப் டு பாட்டம் ட்ரெடிஷ்னல் டச்சோடு இருக்க போகிறாங்க. இட்ஸ் லைக் அ டிப்பிக்கல் ட்ரெடிஷ்னல் தேவக்கோட்டை கேர்ள் இஸ் கோயிங் டு கெட் ரெடி ஃபார் அவர் முகூர்த்தம் இன் அ சவுத் இந்தியன் டச். ஸோ நாளைக்கு வந்து அவங்களோட முகூர்த்தம் லுக்கை வந்து நான் அடுத்த பாட்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி அதோட ட்ரையல் வெர்ஷன் தான் இது. டூஸ் அண்ட் டோஸ், அவங்களுக்கு எது சூட் ஆகும் சூட் ஆகாது அப்படின்றத விஷயம் எல்லாமே நாங்கள் இது வந்து பார்த்துக்க போகிறோம். பெண் அழைப்புன்றதுனால மாப்பிள்ளை வீடு யாருமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக பெண் வீட்டார்கள் மட்டும் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் இது. அவங்க ரொம்ப அழகாக அவங்களோட நாளைக்கு போகிற ஆர்டிஎஸ் எல்லாமே வந்து வெளியில் லைக் டிஸ்பிளே மாதிரி வச்சுருந்தாங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அவங்களோட ட்ரெடிஷ்னல் போல். ஸோ அதெல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. அண்ட் என்னோடய லக்ஷ்மி வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடு வித் த லுக் வாட் எவர் ஐ டன் டுடே ஃபார் ஹர். ஷி வாஸ் வெரி மோஸ்ட் ஹாப்பி. அண்ட் அவங்களுக்கு வந்து இதே மாதிரி நாளைக்கும் பண்ணிவிடுங்க பிரியா அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் டுமாரோ ஆல்சோ நான் தான் வந்து அவங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இதுதான் அவங்களோட ஃபைனல் அவுட். சாரி ட்ராப்பிங், ஹேர் அண்ட் மெயின் திங் அவங்க வந்து ரொம்ப ஸ்வெட் ஆவாங்கன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாளைக்கு வந்து எப்படி அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி க்ரீஸ் ஆகாமல் லாங் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட் 2ல் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாய்.